பாஸ்டர் பிரபாகர் அவங்க சந்திக்கிறதும் அருமையான நம்முடைய நண்பன், பல வருஷ நண்பன் நம்ம ஜோசியா அவங்க மனைவியை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். உங்களை அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். இந்த பாடல் கிருபையே என்ற ஒரு பாடல் உங்களுக்கு நான் பாடுறேன், கேளுங்க. கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே 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 நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே வாழ முடியுமா என பயந்த வேலை உண்டு, என்ன செய்வேனோ என நினைத்த வேலை உண்டு. தேடி வந்தீரையா, வாழ வைத்தீரையா, தேடி வந்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. நீங்க கூட பாடலாம். கிருபையே உம் கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. கிருபை நித்தம் நம்மளை சுமந்தது அவர் கிருபை. ஆமென். எஸ், இந்த பாட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாடல்? முடியாது என்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. ஆகுமாகாதா? முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அழைத்துக் கொள்வார். தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அணைத்துக் கொள்வார். இயேசு போதுமே. சொல்லுங்க. இயேசுவே நீர் போதுமே, உம்
அன்பிற்கு நான் ஏங்குறேன், நான் ஏங்குறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே போதுமே, நீர் போதுமே. உம் அன்பிற்கு நான் ஏங்குறேன், ஏங்குறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே. நிறைய பேருக்கு அவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்று என்னதுப்பா ஆதியாகமம் 1 என்னது இது? பரவாயில்ல விளையாடுங்க, நல்ல வேலை வீடியோ கேம் விளையாடுமா பசனதா. இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பின்னால் தான் நடக்குதுன்னு. பரவாயில்லம்மா, அதெல்லாம் நமக்குள்ள சும்மா நான் கிண்டல் கேலி பண்ணிக்குவேன், அதான் டோன்ட் டேக் இட். ஆதியாகமம் 1 போயிடலாமா? மேபி சம்திங் போகலாம், 1 போகலாம். அப்புறம் ஆதியாகமம் 1 கண்டிப்பாக நிறைய காரியம் இருக்கு. ஒரு சவாலான இந்த உலகத்தில் நம்மளும் வாழணும்னா என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கை வரணும். பைபிள் எடுத்துக்கலாம், சிலுவை மாட்டிக்கலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க பாரு, குஸ்திலாம் பார்ப்பங்களான்னு தெரில. சிரிக்கிறீங்க நீங்க. தம்பி நீங்கள் யாருக்கு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறீங்க? சொந்தம் தான். இங்கே சர்ச்சில் ஒன்று எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கோங்க, க்ளோஸ் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வசனத்தை கேட்கணும், கோச்சிக்காதுங்க. உங்களுக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் கோச்சிக்கிட்டா ஓடி போயிடுவேன்னு. பட் நான் வந்து சொல்லி தான் ஆகணும். நம்ம கவனிக்கணும். நிறைய வீடியோ எடுப்பாங்க, யாரும் வீட்டில் பார்க்க மாட்டாங்க, எடுத்ததோட சரி. இது கரெக்ட் தானே? எல்லாம் ஒரு ஆர்வம் தான், அப்படி இப்படி எடுப்பாங்க. அதை போட்டு அந்த ஆள் என்ன பிரசங்கம் பண்ணார் போட்டு திருப்பி கேட்போமேன்னு கேட்டாங்களான்னா சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் அவங்க எங்கே கேட்குறது? கடைசியில் வீட்லேயும் கேட்கல, இங்கேயும் கேட்கலன்னு ஆகிடும். அதனால் இந்த இடத்துல இருக்க போல நீ கொஞ்சம் நல்லா கேட்டுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்று. என்னங்க கோச்சிக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்பில் வந்து சவால் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவால் இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் சவாலாக இருக்கும் சிலவங்களுக்கு. சில வீட்டில் இருக்கிற அம்மாமாருங்களுக்கு, தங்கச்சிங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயாமாருங்களுக்கு ஒரு மாதிரி, வாலி பசங்களுக்கு. நீங்கள் தேசத்தை விட்டு தேசம் வந்திருக்குறீங்க, நீங்கள் பட்டு பார்த்தாத சவால் ஒன்றும் இல்லை, நிறையா சவால் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம லைஃப் ஃபுல்லாக சவால் வந்துட்டு தானே இருக்கோம், ஏன்னா நம்ம வளர்ந்துட்டே இருக்க போகிறோம். ஸ்கூலில் கூட ஒரு படிக்கும் எக்ஸாம் வைக்கிறான்ல, 2ஆம் கிளாஸ் கூட எக்ஸாம், 3ஆம் கிளாஸ் 5 பாஸ் ஆகி வரணும். அதுதான் கஷ்டம். என் மகன் வந்து சின்ன வயசில் என்கிட்ட கேட்டான், டேடி எக்ஸாம் வைக்காத ஸ்கூலில் என்ன சேர்த்து விடு. எவ்வளோ ஞானி பாருங்கள், குட்டியா. எக்ஸாமே இல்லாத ஸ்கூல் இருக்காதா டேடி? நான் தான் உனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் கூட எக்ஸாம் இருந்து தானே ஆகணும். ஆனால் நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெஸ்ட்டு தான், சோர்ந்து போகக்கூடாது.
அப்போ அதில் ஒரு சீக்ரெட்டு, ஒரு உங்களை உந்தி தள்ளுறதுக்கு கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஆண்டவர் அறிஞ்சிக்கிறோம். ஆனால் மேலாப்ப நம்ம வந்து சில காரியம்லாம் சொல்கிறோம், ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் அது இறங்கி வேறு ஊறணும். என்னன்னா ஆண்டவர் ஹி ஒர்க்கிங், என் மேலே ஆண்டவர் வேலை செஞ்சுட்டுருக்கிறார், எனக்காக வேலை செய்கிறார். சரி, இது வந்து ஒரு ஆழமான ஒரு காரியம். God is working in my life. இது வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து நிறைய டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சரியில்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடுவேன், அப்புறமா பரிசுத்தமாயிடுவாங்க. சீக்கிரமாக பரிசுத்தமாயிடுங்க, சீக்கிரம். ஆமாம், கொஞ்ச நாளில் ஆண்டவர்கிட்ட நல்லா நெருங்கிடும். இதெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சிலவங்க வந்து ஐயோ நீங்களாம் நல்லவங்க, சிலவங்க வந்து பாவம் பரிதாபம். அவங்க வந்து கடவுள்கிட்ட நெருங்கணுன்ற ஒரு துடிப்பு. என்ன துடிப்பு? என்ன பிரதர் ஜாஷா ரொம்ப உன்னிப்பாக கேட்குறாங்க என் ஃப்ரெண்டு, என்னத்த சொல்ல போகிறானோன்று. ரொம்ப 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 அவங்க வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணணும். உபவாசம் ஏசாமி எத்தனை நாள் பண்ணார், எத்தனை வாட்டி பண்ணார்? ஒரே ஒரு வாட்டி பண்ணார், 40 நாள். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, 40, 60, 80க்கெலாம் பண்ணணுன்னு கேட்டால் ஆண்டுகிட்ட இன்னும் நெருங்கணும். நான் சொன்னேன், டே பார்த்து, நீங்கள் ரொம்ப நெருங்கி மேலே போயிட்டு திருப்பி வராமல் போயிட போகிறேங்க. இதுதான் மதம். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லல. இவங்களே கொஞ்சம் அப்படி ஒரு ஜபர் காமிக்கணும், அப்படி ஒரு ஜல் ஜல் புல் புல் காமிச்சா ஆன்னு வாயை பொழப்புங்கள, அதுக்காக செய்வானுங்க. கிறிஸ்டியானிட்டி ஒரு பிஸ்னஸ், தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி நான் ஒரு பிரசங்க யாராவது சொல்கிறேன் கேட்டுங்க. அரசியலும் இருக்குது, திருட்டுத்தனமும் இருக்குது. என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் அதில் இருக்கிறீங்களா? இது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? உங்களை யார் ஹைஜாக் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடும். இப்படிலாம் இருக்கிறாங்க. அதில் உண்மையான ஆட்கள் இருக்காங்க. கரெக்டா? உங்களுக்கு இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். சாதாரணமாக இருப்பார், ஆனால் உங்களை நேசிக்கிறார். அந்த பாஸ்டர் உங்களை திருத்துறாரு, உங்கள் நன்மை கருதி பேசுகிறாரு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? அவர் ஸ்டைலெல்லாம் இருக்க தெரியாது அவருக்கு, பாவம். சில பாஸ்டருங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க தலை பார்த்தாலே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், தலைலாம் பார்த்தோன்னா கிண்டல் பண்ணல, அதை சொல்லணும்ல. ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படியே முள்ளம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். ஆனால் அவரை சுற்றி 5000 வாலிபர் இருப்பாங்க. அதுக்குன்னு முடி வச்சு, தாடி வச்சு, மீசை வச்சு, ஸ்டைல். அவர் பார்த்தா ஸ்டைலே இருக்காது. நான் சொல்கிறது புரியுது? அதுக்குன்னு நீங்கள் எல்லோரும் முடி வெட்டி மொட்டை அடிக்கணும்னு சொல்ல. நீங்கள் ரொம்ப ஒரே பக்தி அண்ணவங்களாயிட போகிறீங்க. ஸோ நம்ம கண்டு கொள்ளணும். எல்லாமே வேஷம் இருக்கும், ஆனால் எல்லாருமே நம்ம பேசுகிற பாஷை தான் பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹல்லேலூயா, காட் இஸ் குட் ஆல் த டைம் ஊன்னுவானுங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அப்புறம் வேறு எதாவது செஞ்சுட்டு, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த வெளியரங்கமான காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் ஏதோ ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, ஒருத்தர் பயங்கரமாக ஆடுறாரு தாவீது மாதிரி, ஒருத்தர் பயங்கரமாக ட்ரம்பட் வாசிக்கிறாரு, கிட்டார் வாசிக்கிறாரு, ஐசக் ஜோ. இதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது. நானே சொல்கிறேன், இந்த பைபிள் இருக்குதுல்ல, இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் படிக்கணும். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இதுக்கு ஒத்து போகிறவங்க யார், ஒத்து போகாத, இதோட மேலே என்ன ஆகும்? ஆண்டவர் உள்ளே இருக்கும் பொழுது ஹி கிவ்ஸ் டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட்னா இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் சம்திங் நாட் ஓகே, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். என் சிறு வயதுலேருந்து நிறைய இந்த மாதிரி திருட்டு பசங்களை பார்த்துட்டு வந்தேன். ஒரு ப்ராஃபட், நான் சின்ன வயசில் இருக்க போல் என் வீட்டுக்கு வந்துட்டு, உங்களுக்கு குறித்து அப்படியே ப்ளூ பிரிண்ட் கடவுள் காமிச்சிக்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு ஒருத்தன் இவரும் வந்துக்கிறாரு. எனக்கு வந்து நான் அப்போ நிறைய வாலி பசங்கள்லாம் கூட இருப்பாங்க, அவன் வேறு ஊர்லேருந்து வந்துக்கிறான்.
உங்கள் ப்ளூ பிரிண்ட் அப்படியே ஆண்டவர் காமிச்சிக்கிறார். நான் சொன்னேன், அந்த ப்ளூ பிரிண்ட் நீயே வச்சுக்கோ, எனக்கு காமிக்கிற அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் காமிப்பார். இப்போ எனக்கு வேணாம், அந்த ப்ளூ பிரிண்ட் நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை, எனக்கு இன்னத்துக்கு. எங்கள் ஆண்டவர் அப்பேற்பட்டவர் என்னை விட்டுட்டு இன்னொருத்தன்ட்ட காமிச்சு அவன் வந்து எனக்கு காமிப்பானா? என்னடா இது? கரெக்டாங்க? இந்த தெளிவான புத்தி இருக்கணும் சின்ன வயசுலேருந்து. நாட் டு பி ஹைஜாக்ட், சீட்டடு. உங்களை காமிச்சார் ஆண்டவர். சிஸ்டர், நேற்று ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்போ உங்கள் முகம் வந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? ஐயோ, கடவுள் நம்மளை பற்றி எதாவது பேசுகிறாரா சொல்லுங்க. எனக்கே ஒன்று சொல்லிவிட்டு கையில் இருக்கிற காசையும் வாங்கிட்டு போயிடுவோம். அப்புறம் உங்கள் பாஸ்டர் பாவம், அவர் காணிக்கை எடுத்தாருன்னா காணிக்கே வராது ஒன்றும். பாவம், அவர் தாடிலாம் வளர்த்து அழகாக ஸ்டைலாக உங்களுக்காக சும்மா ஷோ காக்குறாரு. நீங்கள் அவரே கைவிட்டுட்டு எங்கேயோ காணாமல் போயிடுங்கண்ணே. அப்புறம் என்னங்க பண்ணுறது? இல்லை, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் தானே. கரெக்ட் இல்லையா? இதை வெக்கப்படுறது இல்லை. இதுதான் சூழ்நிலை. இன்றைக்கி நிறையா குழப்பங்கள் இருக்கும். இதில் மற்றவங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம பாஸ்டரை மதிக்கணும், சேவை செய்யணும், உதவி செய்யணும், அதெல்லாம் பண்ணணும். உங்கள் பாஸ்டர் நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யார் பார்த்துக்கோ? கவர்மெண்ட்டாக பார்த்துக்கோ, நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தம்பி பைபிள் எடுத்து படித்து கடவுள்கிட்ட நெருங்குனா கர்த்தர் ஒன்று தூக்கி சுமப்பார். அவர் ஒன்று தூக்கி சுமந்துருவார். என்ன தங்கச்சி? மிச்சபடி உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியம், நம்பர் 1 இம்பார்ட்டண்ட் காரியம் என்னென்னா, கர்த்தர் என் மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்குங்க? இப்போ இருக்கிற நிலைமையில் கடவுளாக வேலை செஞ்சுட்டு இருப்பார், நீ நினச்சிட்டு இருப்ப. இப்போ உட்காந்துருக்குறங்க இந்த நிலையில் காட் இஸ் அட் ஒர்க் ஓவர் யுவர் லைஃப். புரிஞ்சுக்கிச்சா? தமிழில் சொல்லணுன்னா, கடவுள் உன் வாழ்க்கையில் அசைவாடி கொண்டு இருக்கிறாரு, உன்னை விட்டுட்டு போகலப்பா. அந்த கிதியோன் என்ன கேட்குறாரு? ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறாருன்னா, நீங்கள் அந்த காலத்தில் வந்து கடவுள் அது பண்ணார் இது பண்ணார் சொல்கிறீங்க, நாங்கள் இன்றைக்கி இப்போ கஷ்டப்படுறோமே, எப்படி கடவுள் எங்களோட கூட இருப்பார்? அப்போ கடவுள் அவன் என்ன பண்ணான்? சூழ்நிலை மூலம் கடவுளை பார்க்குறான். சரி, நீ காசு இல்லை சார், உடனே கடவுள் வந்து என்ன பிச்சைக்காரன் ஆகிட்டாரா? நம்முடைய கஷ்டத்தை வச்சு பார்க்கக்கூடாது. சில சமயம் கஷ்டத்தின் பாதையில் அனுபவிப்பார், நமக்கு நல்லது. ஏமாற்றம் ஆகுறது கூட அவர் பிளானில் ஒரு பங்கு. நான் படித்து ஃபெயில் ஆனேன், அதுவும் ஆண்டோடைய பிளானில் ஒரு பங்கு. ஃபெயில் ஆன அந்த வருஷம் வீட்டில் உட்காந்து என் வாழ்க்கை ஆண்டுகிட்ட கொடுத்தேன். அதுலேருந்து என் லைஃப் டேர்ன் ஆச்சு. இன்றைக்கி இப்படி இருக்கிறேன். நான் பாஸ் ஆகி போய் காலேஜில் போய் சேர்ந்து எங்கேயா போய் செத்து கூட போயிருக்கலாம். கடவுள் வந்து தடை பண்ணார், வந்து என்னை சந்தித்தார். ஆண்டர் சந்திக்காமல் ஒருத்தன் கிட்டாரோட ஒரு காலேஜுக்கு போனால் அவன் செத்துருவான். அவனை வந்து எடுத்து பயன்படுத்தி அப்படியே ட்ரக்ஸு கிக்ஸுன்னு போய் பெருமை வந்து தலையில் கொம்புலாம் முளைச்சி வால் முளைச்சி அவன் வீணாக போயிடுவான். கடவுள் தடை பண்ணார், அவரோட இணைச்சார், எனக்குன்னு ஒரு வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தார். இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள், 38 ஆண்டுகள் ஊழியத்தில் என்னை தயவாய் வைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையில்லவர். இவ்வளோ சொல்லிவிட்டு வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இருக்குமா? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் தெரியுமா? பவுல் அடிக்கலார். அவரை 3 வாட்டி கல்ல இருந்து கொண்டுட்டாங்க, செத்துட்டான்னு போயிட்டாங்க. அப்புறம் அவர் எழும்பி வர்றாரு. உங்களை யாராவது கல் வச்சு அடிச்சுக்கிறாங்களா? இல்லை, கல் வச்சு கூட்டமாக அடிக்கிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டம். நம்ம விட்டு ஓட்டிகிட்ருப்போம். அந்த ஆள் எழும்பி திரும்பி போய் வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறோம். இயேசு சாமியை 39 வாட்டி வார் வச்சு அடித்தாங்கல்ல, இவர் எத்தனை வாட்டி அடித்தாங்க தெரியுமா? இயேசுவானர் ஒரு வாட்டி தான், 39 ஸ்ட்ரைப்ஸு. பவுல் எத்தனை வாட்டி சொல்லுங்க? எத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்க சொல்லுங்கங்க? 5 வாட்டி இல்லை? அடின்னு அடிச்சு முதுகெல்லாம் கிழிஞ்ச அந்த ஆள் என்ன இருப்பார்?
அவர் கப்பலில் போய் கப்பல் சேதமாச்சு எத்தனையோ வாட்டி. தண்ணிக்குள்ளேயே கிடந்துருக்காரு. எங்கள் குளிராது நைட்டு பட்டினியாக இருந்துக்கிறாரு, உடுப்பில்லாமல் இருந்துக்கிறாரு. துரோகம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஆள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு ஊழியமே வேணான்னு போயிருக்கலாம். போனாரா? சொல்லுங்க. என்ன பண்ணாரு? அவருக்கு என்னதான் ஆனாலும் he did not lose his confidence in the faithfulness of God. அது மார்க் பண்ணிக்கோ. தமிழ் எப்படி சொல்றது? என்னதான் பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் உண்மையாக நமக்கு இருப்பாருன்றதன் மேலே விசுவாசத்தை கலைஞ்சே போல ஸ்ட்ராங்காக இருந்தார். இவ்வளோ போயிட்டு ஏன் சார் இவ்வளோ கஷ்டம் ஒரு மனுஷன் லிஸ்ட்டு நான் வாசித்தேன்னா நீங்களே பேஜாராயிடுவோங்க. அப்போது அவருக்கு என்ன ரகசியம்னா பிலிப்பியர் எழுதி 1:6 பாருங்க. பிலிப்பியர் 1:6 வசனம் அடிங்க. ஆமாம் அப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்களா? கை தட்டுங்க அவங்களுக்கு. என்னங்க வாசிங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இது தலைகீழ இருக்குது. நமக்கு இங்கிலீஷ்ல பாருங்க. being confident of this very thing that he which has begun a good work in you will perform it until the day of Jesus Christ. உன் வாழ்க்கையில தொடங்கின காரியத்தை ஆண்டவர் முடிப்பார். அப்படி இருக்குதா பாருங்க. தமிழ்ல போடுங்க 5வது வசனம். நான் இங்கிலீஷ் பைபிள் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். 5வது வசனமா போட்டாங்க, வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பெரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. எப்படி நம்புறாங்க? he who has begun a good work in me is faithful to complete it. என் வாழ்க்கையில் தொடங்கினார் சார். இன்னைக்கு ப்ராப்ளம் ஆனால் ரைட் பரவாயில்ல, ஆனால் எப்படியும் அவர் தொடங்கினதை அவர் முடிப்பார். தம்பி, இந்த ஒரு விசுவாசம், இதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லைஃப்பில் நான் ஐ லைக் ஜீசஸ். ஏன்னா நம்ம ஜீசஸ் ஒருபோதும் நம்மளை விட மாட்டார், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் உன் தாயின் வயிற்றிலிருந்து உன்னை அறிந்த தேவன் உன் வாழ்க்கையில் வேலை செஞ்சிட்ருக்கார். இப்போ ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறார். நீங்கள் எங்கேருந்து வந்துங்க? ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்காலையும் வேலை செஞ்சார். ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்துக்கிறீங்கள, பின்னணியில் வேலை செஞ்சு தான் இங்கே வந்துக்கிறோம். இப்போ என் வாழ்க்கையில் இந்தியா ஆண்டவர் வேலை செஞ்சுட்டுருக்கிறார். இந்தியாவில் அங்கே என் மனைவி பிள்ளைகள் கூட ஊழியக்காரர்களை விட்டுட்டு வந்துக்கிறேன். அங்கேயும் பார்த்துக்கிறாரு, என்னையும் பார்த்துக்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வேலை செஞ்சுட்டுருக்கிறார். தூங்கலை. இதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். அது எப்படி பிரதர்? காசு நின்று போச்சு, இல்லாட்டா அது நின்று போச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை, அதெல்லாம் கதையே வராது, வேண்டாம். அதுக்கெல்லாம் மிஞ்சி பிடிவாதமாக என் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என் வாழ்க்கையில் ஒரு வேலை செஞ்சுட்டுக்கிறார். கரெக்ட் தானே? இதுதான் நம்முடைய ஆறுதல்மா. ஏன் சடனாக எதாவது நடக்கும், எது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் என்ன சொல்கிறார்? நான் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. ஒன்று என்ன சொல்கிறார்? நீ நல்லா தூங்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, என்னை காண்கிற தேவனாக இருக்கார். ஸோ இப்பேற்பட்ட தேவன் இருக்கும் பொழுது தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நண்பர்கள் இல்லை, வேலை கூட இல்லாமல் இருந்தால் கூட அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்மேல் கண்ணை பதித்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதுங்க. யாரும் அனாதை கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய செல்ல மகன், செல்ல குமாரத்தி. இந்த எண்ணம் ஆணித்தனமாக இருக்கணும். அதுக்கு தான் எடுத்தோடனே யாரை பற்றி சொன்னேன்? பவுல் என்ன அடி உதப்பட்டார், ஒன்றுக்கு கலங்கலை. என்னை வாழ்க்கையில் தொடங்கினதான் அவர் முடிப்பார் சார். ஒரு வேலையை தொடங்கினா விட்டுட்டு போக மாட்டார், செய்வார். உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிட்டார். தடுமாற்றம்லாம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் விடுங்க. எல்லாம் உங்கள் தடுமாற்றத்துக்கெல்லாம் பெருசு மேலே அவர் பெரியவர்.
அவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா நம் பின்னணியில் வேலை செய்கிறார். அது எப்படி தெரியும்னா, ஒரு வசனம் ஏசாயா 45:15 எடுத்திங்கன்னா, கடவுளை குறித்து இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம் அவரை பற்றி. ஏசாயா 45:15 வந்துச்சு. வாசிங்கம்மா. 1 2 3 சொல்கிறேன், வாசிப்போம். 1 2 3. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். என்னங்க இது, மறைச்சிக்கிறாரா? கண்ணாம்பூச்சி விளாட்றாரா? ஹைட் அண்ட் சீக். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். என்னடா கடவுள் ஒன்றுமே செய்ய மாட்டார், டேர்மா இல்லை, ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, கடவுள் ஒன்றும், ஆண்டவர் அமைதியாகிறாரு. ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மறைச்சு கொண்டிருக்கிறாருன்ற அர்த்தம். தங்கச்சி நீங்கள் மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இதை போடுங்களேன், இதே வசனம். ஐசாயா 45:15 எப்படி போகிறதுனா, கூகுளில் இருக்குதா கனெக்ஷன்? கூகுளில் போய் ஐசாயா 15 MSGன்னு அடிங்க, வரும். சூப்பரான வார்த்தை. உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அதை நான் சொல்லுவேன், அதை நீங்கள் பார்த்தா தான் நம்புங்க. ஏன்னா நான் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்க, அவ்வளோ பயங்கரமான இருக்குது. என்ன சொல்லுது போட்டுங்களா? போடுவாங்க. நான் சொல்லலை, ஆனால் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அது பார்க்கணும். அதுக்குள்ளே நீங்கள் சாமர்த்தியசாலிகள் உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு வேலை செஞ்சுருங்கன்னு தெரியும் எனக்கு. என்ன செய்யுங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. என்ன காப்பி அடிக்கிறோம், எக்ஸாமில் அடிங்க. என்னங்க போட்டுங்களாம்மா? அடிச்சிட்டிங்களா? வந்து கொண்டே இருக்கிறாங்க, வந்துடுவாங்க. வரலன்னா சொல்லுங்கள், வசனத்தை சொல்லிட்டு போயிடுவேன். என்னம்மா? இல்லை, MSG மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் ஐயா, மெசேஜில் அப்படி வராது, ஹைடுன்னு வராது. அதுக்கு தான் நான் சொல்லாமையே இருக்கிறேன். என்ன பிஹைண்ட் த சீன், அதுக்கு முன்னால் இருக்கிற வார்த்தை அது ஃபுல்லாக வாசிங்க. இஸ் அ காட் who works behind, பின்னணியில் வேலை செய்யும் தேவன். அதான் பின்னால் உங்களுக்கு கண் இல்லாதனால அவர் காணுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம பின்னணியில் வேலை செய்கிறார். கண்ணால் பார்க்க முடியாட்டாலும் அவர் வேலை செய்கிறாருன்றதை நீ விசுவாசிக்கணும். என்னம்மா கரெக்டா? எல்லாம் பார்த்து விசுவாசிக்கிறது யார் வேணாலும் பண்ணலாம், காணாமல் விசுவாசிக்கிறது தான் பாக்கியம். ஸோ அப்போது ஆண்டவரை நம்புகிறோம். எபிரேயர் 11:16 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவர் உண்டென்றும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு. எபிரேயர் 11:16 நீங்களே வாசிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட். அது அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட. எந்த வசனமா? தப்பா சொல்லிட்டானா? 11 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், ஆண்டவரிடம் நெருங்குகிறவன், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அவர் நம்ம தேடுறவங்களுக்கு எல்லாம் செய்வார். ஆமென். இதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இது ரொம்ப ஈஸியா இருக்குது, அந்த தலையில இறங்காது. நிறைய பைபிளில் பாருங்களேன், எல்லா தலையில எப்படி ஆட்டும், உள்ளே இறங்காது. அவர் இருக்கிறார், உனக்கு எல்லாம் செய்வார்ன்றது விசுவாசிக்கணும். ஸோ அவர் என்ன சொல்கிறார்? பின்னணியில் வேலை செய்கிற தேவன். இப்போ இதை தலையில் ஏற்றுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருப்பீங்க, ஸ்கூலுக்கு சுற்றுங்க, எங்கே ஊரை சுற்றுங்க, ஆனால் பின்னால் ஆண்டவர் எனக்காக வேலை செஞ்சுக்கிறார். நான் தூங்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் எனக்காக வேலை செஞ்சுக்கிறார். அப்போ நானும் அவரும் ஒரு டீம் ஆகிட்டோம். கரெக்ட் இல்லை? நீங்களும் அவரும் ஒரு டீம் ஆகிட்டா உங்கள் டீம் தான் மெஜாரிட்டி சார். நீங்கள் தான் வின் பண்ணுங்க. எவன் வந்தாலும் ஒன்றும் நிற்க முடியாது. இதெல்லாம் எப்போ வருதுன்னா, இயேசு ஆண்டவரை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, மதம் மாதிரி இல்லை, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் வாசம் செய்கிறாரு,
நான் தான் அவருக்கு ஒரு தேவாலயமாக இருக்கிறேன். அவர் என் கூடயே இருக்கிறார், என்னை விட்டு விலகவும் மாட்டார், ஓடிட மாட்டார், என் கூட இருக்கிறார், அவர் வாக்களிச்சுக்கிறார், நான் உன் பின்னால் வேலை செஞ்சுட்ருப்பேன். சில பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது எல்லாத்தையும் போய் பார்க்க முடியாது. நிம்மதியாக தூங்கணுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்காருன்ட்டு தூங்கினா தான் தூங்க முடியும். இல்லாட்டா பார்த்துக்கிட்டே இருந்தானா தூக்கமே வராது. எல்லாம் கரெக்டாக முடியும். உன் பின்னணியில் வேலை செய்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் தம்பி. யோசேப்புடைய வாழ்க்கை தெரியுமா? தெரியாதவங்க பைபிளில் படிக்கணும், பெரிய அண்ணன்கிட்ட கேட்டு படிங்க. யோசேப்புன்றவர் ஒரு அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார். அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் சொல்லுங்கள்? யோசேப்பு ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜெனிசிஸ் பக்கம் எத்தனை பேர் அவங்க குடும்பத்தில்? 12 பேர், இவனையும் சேர்த்து. அவங்க அப்பாவுக்கு கடைக்குட்டி செல்லமாக வளர்த்தாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பொறாமைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவரை புறக்கணிச்சிட்டாங்க. அதில் கூட இருந்தவங்க அண்ணன்மாருங்களே இவனை கொலை பண்ணுன்றான் ஒருத்தன். என்ன அநியாயம் இல்லை? அதுக்கு தான் எனக்கு யாருமே இல்லை, அண்ணனுங்களில் தம்பி கிடையாது, அக்காவும் இல்லை, எனக்கு நிம்மதியாகிறேன். அந்த வசனம் ரொம்ப ஆறுதலாகுது. கூட இருக்கிறவன் ஒருத்தன் கொலை பண்ணிடலான்றான். ஒருத்தன் கொலை பண்ணாதடா, அவனை விற்றுட்டா காசாக கிடைக்கும்ன்றான். அவன் பேர் பிஸ்னஸ் மேக்னெட்டு. இந்த மாதிரி அண்ணன் உனக்கு வேணுமா? யாருக்கெல்லாம் வேணுமோ தெரியல. அவங்க வந்து தி ஃபர்சேக். அப்பாவுக்கு தெரியாமல் அப்பாட்ட அவன் செத்துட்டான்னு சொல்லி ஒரு ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை முக்கி ஏதோ சிங்கம் புலி தின்னுருச்சு அவனுன்ட்டுட்டானோ. அவங்க அப்பா அழுதுகிட்டே இருக்கிறார். அவருக்கு அதை வேற. அவர் வந்து பயங்கர எம்டன். அவங்க அப்பாவை ஏமாத்தினான், அவங்க மாமனாரை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான். கடைசியில் இந்த பசங்க இவனை ஏமாற்றிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் நல்லாக்கிறான், இவன் அழுதுகிட்டே இருக்கிறான். பாரு ஏங்க, உஷாராருங்க என்ன விதைக்கிறேன்னு. யாக்கோபு பாவம் இல்லை. யாக்கோபு ரொம்ப பிரில்லியண்ட்டா. எனக்கு ஒன்றே புரியலைங்க. ஒரு பொண்ணை 7 வருஷம் லவ் பண்ணுறான், அதே வீட்டில் இருந்துட்டு நைட்டு வந்து வேறு பொண்ணை வச்சுட்டாங்க. இந்த முட்டாளுக்கு அது கூட தெரில. எப்படி இதெல்லாம் கற்பனை பண்ணு. தப்பு இல்லை, கெட்டதாரம் பேசிட்டேன், அசிங்கமாக நல்லா யோசிப்பேன். எப்படி சார் லைட்டே இல்லாட்டா கூட என்ன அதை சத்தம் தெரியாத, வாய் கத்துறது எல்லாம் தெரியாத, ஒன்றுமே மறைக்கப்பட்டுச்சு. கடைசி அவங்க அக்கால கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு இன்னொரு 7 வருஷம் போட்டான் ஒன்று. அவங்க மாமனார்கிட்ட மாட்டினான். அதனால் திருட்டுத்தனம் பண்ணக்கூடாதுன்றது நான் கற்றுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடாது, பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் பைபிளில் யாக்கோபு இல்லையா? யாக்கோபு இருக்கிறாரு. சாவர நேரத்தில் பிச்சை எடுத்து போனார் அந்த ஊருக்கு. சாப்பாடுக்காக வீடெல்லாம் விற்றுட்டு. நல்ல வேலை அவன் புள்ள அங்கே இருந்தான். வேற எவனா இருந்திருந்தான் அந்த கிழவனார் தலையில் கல் தூக்க வச்சுருப்பான். God saved him because of Joseph. Cheating people, I'm telling you, in ministry நிறைய சீட் இருக்காங்க. பெரிய பெரிய முதியோர்கள்லாம் இருக்காங்க, பயங்கர திருட்டு ராஸ்கல்ஸ். அதான் வார்த்தை. அவ்வளோ மனசாட்சி இல்லாமல் மற்ற பெண்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பெரிய தலைவர்னு சொல்லிட்டு இருக்க தலைவரெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க தூரத்தில் இருப்பாங்க, நானும் தூரத்தில் இருப்பேன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்? இது ஊழியத்துலேயும் இருப்பாங்க, கடவுளுக்கே தெரியும். அங்கே யூதாஸ் இருந்தான் கூடிய. கரெக்டா சார்? ஸோ இப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, நீ எவ்வளோ நாள் இது ஏமாத்து, நீ பெரிய ஞானியாரு, பட் சர்க்கிள் வில் க்ளோஸ். நீ எஸ்கேப் ஆக முடியாது. நரகத்தை பற்றி பேசலை, இங்கே உனக்கு நரகம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். ஆண்டருக்கு அதான் சொல்கிறா, திருட்டுத்தனம், பொய். லெட் யுவர் எஸ் பி எஸ், நோ பி நோ. இதுதான் பைபிள். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் அதனால கொஞ்சம் கராலாக இருப்பேன். அவங்க பிடிக்காத பரவாயில்ல. நான் யாரையும் அடிக்க திருட்டோம் இல்லையா? நான் வந்து முடியாது சார், முடியாது, வர முடியாது, என்னால் டைம் இல்லை. ஸ்ட்ரெயிட் நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி திருட்டு ஜெபம் பண்ணி பார்த்துட்டு இவர் ஃபோனே திருப்பி பேச மாட்டார் தெரியும். எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். இப்படிலாம் ஏமாத்துறது.
நான் தான் சொன்னேன், என்கிட்ட 3 நிமிஷத்தில் ஒரு மேட்ரு முடிச்சிடலாம். இஃப் யூ கம் எனிதிங் டிஸ்கஸ். அதுக்கு மேலே ஜவுலாம் கிடையாது. முடியாது. கரெக்டாங்க நான் சொல்கிறது? லெட் யுவர் எஸ் பி எஸ், நோ பி நோ. டோன்ட் லிவ் டு ப்ளீஸ் மேன், ப்ளீஸ் காட். ஆண்டவரை பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தினா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. யாராவது ஒருத்தர் தான் நீ பிரியப்படுத்த முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் மனுஷனெல்லாம் பிரியப்படுத்தணும்னு மதில் மேல் பூனை மாதிரி இருப்பாங்க. மதில் மேலே பூனை எல்லாம் என்ன பண்ணும், நடு ரோட்டில் ஆக்சிடென்ட்டில் சாகும். என்னப்பா சொல்கிற? மதில் மேல் பூனைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நியூசிலாண்டில் நான் சுற்றினேன், ஃபுல்லாக மீட்டிங். அந்த காலத்தில் ரோட்டில் போவோம், வேனில் போவோம். போக போக பாசம்னு ஒரு அனிமல் இந்த ஊர்லேயும் இருக்கும். அது மேலே ஏற்றிட்டே போயிடுவானுங்க, செத்து கிடக்கும். எனக்கு புரியாது, அதை பார்த்து அழகாக முயல் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்குவேன். நான் கேட்பேன், அவன் வெள்ளைக்காரங்க தான் கூப்பிட்டு போவாங்க. என்னங்க உங்களுக்கு அந்த அனிமல்னால் கோவமா, எல்லாம் சாவடிக்கிறீங்களேன்னா? அவங்க வர நாங்கள் சாவடிக்கல, ஐயோன்னு. இல்லை, நான் சும்மா அப்படி கேட்டேன், எல்லோரையும் ஏற்றிட்டு போகிறீங்களே. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த அந்த பாசம்ன்ற அனிமல் காட்டுக்குள்ளேருந்து வெளியே வருமா. நடு ஹைவேயில் வண்டி லைட் வந்தோன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. கிடுக்கிடுன்னு ஓடி வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு அந்த லைட்டை பார்க்குமா. இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு அப்புறம் அவர் தீர்மானம் பண்ணுவாராம். அவர் தீர்மானம் பண்ணுறதுக்குள்ளே இப்படி போனால் இவன் ஏற்றிடுவான், இப்படி வந்து இவன் அடிச்சிடுவான், செத்துருவான். இவர் கதை தான் யோனத்தானுக்கு இருந்துச்சு தெரியுமா? யோனத்தான் என்ன பண்ணுவார், நைட்டு வருவார், யாரும் இல்லாதப்போ தாவீது நீ நானும் ரொம்ப ரொம்ப ரைட்டு. பகலில் வந்து பேய் பிடிச்ச அப்பனோட சுற்றிட்டு இருப்போம். இதுதான் கரெக்டு. பேய் பிடிச்சவன் அவர் கூட கடவுள் பிரசனம் போயிடுச்சு. ஆனால் அவர்கிட்ட காலையில் டியூட்டி, நைட்டு இவரை வந்து பார்ப்பார். கடைசியில் எப்படி சேர்த்தாங்க? அப்பனோட சேர்ந்து சாகிறதுக்கு முன்னால் சின்ன வயசுலேயே மரிச்சு போனாங்க, தற்கொலை பண்ணாங்கல்ல அவங்க ஃபாதர். ப்ரீமெச்சர் டெத். ஆனால் தாவீது அவர்னு சொன்னார், தாவீது எங்கள் அப்பாவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும், நீ தான் ராஜா வரும், அப்போ நான் உனக்கு செகண்டாக இருப்பேன். நல்ல யோசனை. செகண்டாக இருந்த நீ ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். மதில் மேல் பூனை became a road kill. அதான் என் மெசேஜ், ரோட் கில். ரோட்டில் செத்து போச்சு அந்த அனிமல். ஏன்னா அது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, இங்கே இப்படி 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 ஆடிட்டு இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு வசனம், எவ்வளோ நாள் நீங்கள் குந்தி குந்தி நடப்பங்க, பால் கடவுள்னா அப்படின்னாலும் அங்கே போடா, இல்லை என் பக்கம் வந்தால் என் பக்கம் வா, ரெண்டுக்குள்ளே நடுக்காதுன்றார். உனக்கு முன்பாக வெளிச்சம், இருள், நரகம், பரலோகம், சாபம், ஆசீர்வாதம் வைக்கிற, நீ சூஸ் பண்ணு, எதுவோ நீ பண்ணிக்கோ, உன் தலையெழுத்துன்றாரு. ஏங்க நீங்கள் வந்து ஆண்டவர் சும்மா சாதாரண டப்பா மேட்ரு கிடையாதுங்க, ரொம்ப சீரியஸு, ரொம்ப ஜூட்டு. அவர் யூதர், ரொம்ப கராலாகிறாரு. நீங்கள் பாருங்கள், அவர் வந்து ரொம்ப பேக்குன்னு நினைக்காதுங்க சிலுவையில் தொங்கினாருன்னு. சிலுவையில் எதுக்கு தொங்கினாருன்னா பிசாசை சேர்த்து அடிக்கிற பிளானில் அவர் தான் மிஞ்சிட்டார். சாத்தானுக்கே பிளான் தெரியாத அளவுக்கு சாத்தானை யூஸ் பண்ணிட்டார். சாத்தான் அவர் யூஸ் பண்ணிட்டார் இல்லைங்க. அவன் உள்ளே பூந்து எல்லாம் சிலுவையில் அடி அவன் நினச்சிக்கிறான், சிலுவை அடித்தா தான் இவர் வேலை நடக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஜீவனும் மரணமும், நீ அதை சூஸ் பண்ணிக்கோ. ஸோ இன் லைஃப் யூ ஹாவ் டு சூஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வள கொலன்னு இருக்க முடியாது சார். எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது, கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தணும். தானியலுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தவிமாருங்க, அதுக்கு படிங்க. சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் சங்கெல்லாம் ஊதுவோம், மியூசிக் அடிப்போம், ட்ரம்பட் வாசிப்போம், அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் நீ பணிஞ்சா உன்னை விட்டுருவோம், இல்லைன்னா உன்னை தூக்கி நெருப்பில் போடுவோன்றான். நெருப்பில் மட்டும் 7 மடங்கு ஏற்றுறானுங்க. 1 மடங்கு நெருப்பே காலி, 7 மடங்கு ஏற்றி அவன் என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் பணிய மாட்டோம், என் கடவுள் என்ன காப்பாற்றார், காப்பாற்றாட்டாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோ, நான் வந்து பணிய மாட்டேன். இதுதான் சார். எங்கள் அப்பா சொன்னார், புலி பசித்தாலும் நீ எப்படி புலி மாதிரி சிங்கம் மாதிரி இருக்க போறியா, பன்னி மாதிரி இருக்க போறியா? என் ஃப்ரெண்ட்ஸு பாஸ்டர்ஸுங்களுக்காக சொல்லுவேன், சார் உங்களுக்கு 500 பன்னி வச்சுக்கிறது காட்டிலும் 100 சிங்கக்குட்டிங்கள் இருக்கிறது பெட்ரு சார்.
நீ ஏன் பனியை மேய்ச்சிட்டு இருக்கிற, துரத்தி விடுன்றோம். ஆமாம், நமக்கே தெரியணும் நம்ம லைஃப்பில் ஒரு சுவையோடு வாழணும். சுவையற்றவனாக சப்ப மேட்டராக இருக்கக்கூடாது. என்ன மேட்டராக இருக்கக்கூடாது? சப்ப மேட்ரு. கரெக்டாக சொன்னாங்க அம்மா, தான் எக்ஸ்பிரஷன் சூப்பராக சொன்னாங்க. இன்றைக்கி உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுமா? ஒரு வைராக்கமான பிள்ளையாக இருக்கணுமா? கடவுளோடு இருக்கணும், வெளிச்சத்தில் இருக்கணும். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம்லாம் நம்ம செய்யக்கூடாது சார். அப்படி நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் வரணும். இது யாருக்கு எண்ணம் வருதோ, உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், பின்னால் அசைவாடுறதுனால நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு நன்மையாக மாற்றுவார். வாய்? பிகாஸ் காட் சொல்கிறாரு, கடவுள் தான் சொல்கிறார், தம்மா உனக்காக எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிப்பேன்றார். All things work together for good to them that love the Lord. தெரியுமா அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. ரோமன்ஸ் 6:8. All things work together for good to them that love the Lord and who have been chosen according to his purposes. என்ன தேவன் உனக்கு சொல்லு, இப்படி செஞ்சுட்டான் சார் அவன், அதான் எனக்கு நன்மையாக மாற்றுவார். யோசேப்பு பெரிய பதவி வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சரித்திரம். அப்போ அந்த இவனை கொலை பண்ணுன்றவனுங்க விற்கணும்னு சொன்ன அந்த கும்பல், அவங்க அண்ணன்மாருங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு இவருக்கு சிபாஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, மதர் மேரி இல்லையா, இப்போது அவங்க அப்பானா இருப்பார். இவன் நம்மளை போட்டு வறுத்து தாளிச்சிடுவான். அவன் தெரியும், ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு தங்க டம்ளர் உள்ள வச்சு இவங்களை ஓட விட்டான். தெரியுமா கதை? இப்போ டேடி போயிட்டாரு, நம்ம கதை என்ன ஆகுமோ பயப்படுறாங்க. அவன் அதை அறிஞ்சு சொல்கிறான், நீங்கள் எதை தீமையாக செஞ்சீங்களோ என் தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றிட்டார். நான் நீங்கள் பயப்படாத, உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட்? நீங்கள்லாம் செய்யுங்க சார். அதுக்கு மேலே ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு, அவர் எங்கேயோ மேலே இல்லை, அவர் ஏன் உள்ளுக்கிறாரு, அவர் பின்னால் வேலை செஞ்சுட்டுக்கிறாரு. அப்போ நீங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். டு யூ நோ ஹவு இன்ஃப்ளூயன்ஷியல் யூ ஆர்? இன்றைக்கி காசு இல்லாமல் இருக்கலாம் சார், ஆனால் உனக்கு பாக்கெட் நிறையா, அக்கௌண்ட் நிறையா காசு கொட்டிடும். அதை நம்புறியா? ஒரு எதிர்பார்ப்பு வீண் போகாது. இல்லாத டைமில் என் தேவன் செய்வார்னு விசுவாசிக்கும் பொழுது தான் அதெல்லாம் நடக்கும். இல்லைன்னு சொன்னால் இல்லாத கண்டிஷன் ரீஎன்ஃபோர்ஸ் ஆகும். அப்படியே இருப்போங்க. 80 வயசில் கூட இதே பேசிட்டு இருப்போங்க. ஸோ யூ ஹாவ் டு கால் திங்ஸ் தட் ஆர் நாட் ஆஸ் தோ தே வேர். இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கணும். ஏன்னா அழைக்கிற தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவீனன் என்ன சொல்லணுமா? ஆமாம். Let the weak say I am strong, let the poor say I am rich. I am rich. இல்லை நான் poor. நீ சொல்கிறதுனா நடக்க போகுது. நீ என்ன சொல்ல போகிற? போர் சொல்லி போகிற போக போறியா? ரிச்சுன்னு சொல்லி ரிச் வரப்போகுது. இந்த லாங்குவேஜ் நிறையா பேருக்கு தெரியாது. இந்த கிதியோனுக்கு தெரில. கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பராக்கிரமசாலி. அவன் என்ன சொல், ஐயோ நானா பராக்கிரமசாலி, என்ன மாதிரி ஒரு பயந்தாங்கொல்லி அவனும் இல்லையா, ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன்ன்றான். என் குடும்பம் சாதாரண குடும்பம், என் கோத்திரம் சிறிய கோத்திரம் எல்லாம் சொல்கிறான். ரைட், நல்லது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலி. இவரு என்ன சொல்கிறார்? நான் பலவீன. யார் பேசுகிறாங்க பொய், யார் பேசுகிறாங்க உண்மை, அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, டைம் இல்லை. 2 பேருமே உண்மை பேசுகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? இருக்கிறத சொல்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னவா நீ மாற போறியோ அதுதான் ட்ரூத்து. இவன் ஃபேக்ட் பேசுகிறான். ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்து. கடைசியில் அவர் பராக்கிரமசாலியாக மாறினார். உங்கள் வாய் மாறணும், பேச்சு மாறணும், வசனத்தோடு ஒத்து போகணும். இன்னைக்கு நமக்கு பின்னணியில் வேலை செய்கிறார் ஆண்டவர். ஜனங்களுக்கு புரியல. எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வர போல் கூட்டிகிட்டு வர்றாரு மோசஸே பாவம். அவரே அடிபடப்பட்டு உடஞ்சி பாவம் கஷ்டத்தில் இருக்க. சும்மா இல்லைங்க, நம்ம மோசஸ்னால் பயங்கரம் நினைக்கிறோம். இல்லை, 40 வயசு வரைக்கும் ஒரு அரண்மனை சூப்பராக போச்சு. இன்னொரு 40 வருஷம் வண்ணாந்துரும்.
பனிஷ்மெண்ட்டு போட்டால் கூட ஒரு 2 வருஷம் 1 வருஷம் போடலாம். 40 வருஷம், அதுவும் வனாந்திரமா? நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு எவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு காலத்தில் பேச்சு வன்மையாக இருந்தார், பேச்சாளர். ஆண்டர் சத்திக்கு போல எனக்கு வரமாட்டு வாயின்றார். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் மைண்டு. ஸ்டாமரிங் ஆயிடுச்சு. கிண்டல் பண்ணல. அவன் அவ்வளோ பலவீனமான நேரத்தில் வாயை உண்டாக்குனது நான் தானே, நீ வான்றார். கடைசியில் அவன் நினையாத விதத்தில் அவர் வீரனாக எடுத்து மாற்றுறார். இன்னைக்கு இப்பேற்பட்ட தேவன் செய்யும் பொழுது மோசஸுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கூட்டம் பின்னால் பார்த்திங்கன்னா எகிப்தியர் துரத்துறாங்க. முன்னால் போனால் ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் கடல் இருக்குது. இவங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு பெரிய வீரர் மோசஸ் கூட்டு இந்த சங்கடத்தில் நிற்கிறாரு. ஏன்டா எங்களெல்லாம் சாவடிக்க கூட்டு வந்தான்னு கேட்குறாங்க. கரெக்டாக தான் கேட்குறாங்க. என்ன சரி, இப்படி போக முடியாது, அப்படி போக முடியாது, மேலே ஓட முடியாது ஃப்ளைட்டு, இப்படி எதிர்க்க பின்னால் வரந்துகிட்டே இருக்காங்க, நெருக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டர்சன், நீ அமைதியாக ஏன் டென்ஷன் ஆகுறன்றார். அப்போ மோசஸ்க்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. சார் அம்மா என்ன நடக்கும் சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஏதோ தைரியமாக. இப்போ எங்கே ஓடுறது? போட்டும் செஞ்சு டைமு ஆகாது. இவ்வளோ பேருக்கு போட்டு செஞ்சு பறக்கிறது, படகுலேருந்து வந்துடலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் he could not understand what is happening. என்ன நடக்குதுன்னே புரியலையேங்க. என்னங்க தலையே பிச்சுக்குது, என்ன பண்ணன்னு தெரில. அவன் கத்துறான், வளர்றான். உனக்கு புரியாத சமயத்தில், ஈவன் when you don't understand, you just have faith on the faithfulness of God. God will do it. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசஸ் அமைதியார், கோலை காமினார், பிரியுது. இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று கூட கற்பனையில் எண்ணியிருக்க மாட்டாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு நடுவில் வறண்ட ஒரு பாதை. இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதை பற்றி தெரியாது, எதோ ஒன்று செய்வார். எப்படி விசுவாசம் வரணும் சொல்லுங்க. என்னை ஒரு பாதையில் இறக்கி விட்டுட்டாங்க, பேங்காக்கும் மலேசியாவுக்கு நடுவில் ஒரு காட்டில். சாயங்காலமாக ஆயிடுச்சு. அந்த ட்ரெயினில் ஏறி என் பெட்டியெல்லாம் இறக்கி பிளாட்ஃபார்மில் வச்சுட்டு வண்டி போயிடுச்சு. ஏன்பா கேட்டால், உனக்கு வீசா இல்லை. இல்லைங்க, 2 வாரத்துக்கு முன்னால் தான் அந்த ஊருக்கு நான் வந்தேன், பேங்காக்கு. வந்தவொடனே தான் ஏர்போர்ட்டில் வீசா கொடுத்தாங்க. இல்லைங்க, அது ஏரோப்ளைனில் வந்தால் தான் ஆன் அரைவல். நீங்கள் சர்ஃபேஸில் வந்துக்கிறீங்கல்ல ட்ரெயின், நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அந்த ஊர்லன்றான். சரி நீ கீழே இறங்குன்ட்டான். திருப்பி போய் எடுத்துகிட்டு வானேன். எங்கேருந்து போகிறதுன்னு தெரியாது எனக்கு. அப்போ இந்த வயசான ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தார், என்கிட்ட சொல்கிறார், யூ வெரி லக்கி. எனக்கா கோவம்னா குழப்பம். என்ன லக்கின்றாரு. நானே இப்படி சங்கடத்தில் இருக்கிறேன். பெட்டி வேறு 2 பெருசாகுது. மொபைல் ஃபோன்லாம் கிடையாது அந்த காலம். நான் சொல்கிறது 89 90. நான் கேட்குறேன், வாட் லக்கி? You think I'm this condition, you say lucky? No, train coming-னாரு. இன்னும் எனக்கு நான் சொன்னேன், ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் தான் வரும், ஷிப்பாக வரும். இதே கேள்வி கேட்டேன். அவன் சொன்ன, நோ, இந்த ட்ரெயின் அந்த ஊருக்கு டுமாரோ அவர் டுமாரோன்றார். டுமாரோ போகுமா, டுமாரோ அங்கே கிளம்பி வருமா. அது வரைக்கும் நான் இங்கே நின்றுட்டே இருப்பேன்னா என்னை சாய வச்சுருவானு அந்த காட்டில். ட்ரக்ஸு, அடல்ட்ரி, ப்ராஸ்டியூஷன், கொலை, இதுதான் அங்கே அந்த ஊரில் நடக்கும். வேறு அது ஊர் கூட இல்லை, ஸ்டேஷன் கூட, அது வெறும் சாப்பா போடுற இடம். அப்படி நிற்கிறேன் நான். அப்போ என் மனசில் என்ன சொல்லுது, ஒன்று கூலாக இருக்கிறேன், எனக்கே நம்ப முடியல. இப்போ நினச்சா பதறவும் இல்லை, ஃபோன் இல்லை, ஒன்று யாரை கூப்பிடுவேன். அப்போ என் மனசில் குவாய்ட்டாக நான் நிற்கிறேன். என்னடா தலைவில் ஓடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, God will do something. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. He will do something. What he will do, I don't know. எங்கேயோ இருந்து ஒரு ட்ரெயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இந்த ஸ்கெடியூல் நாங்கள் பார்த்ததில்ல. அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு தான் அது போகுது. என்னங்க இது, இதெல்லாம் நடக்குமா? அந்த ஊர் சுல்தான், அவர் பெரிய தர்பாரில் இருக்கிறவர் கூட சொகுசாக ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் போயிருக்க மாட்டாங்க. ஐசக் ஜோ போனார். அந்த ட்ரெயினில் வேறு யாருமே கிடையாது, பக்கத்து கம்பார்ட்மெண்ட் யாருமே இல்லை. என்னை தூக்கி உள்ளே விட்டா அங்கே போனால்
ஒரே டிஷ்யூ பேப்பராக இருக்குது. இந்த ட்ரெயினை கழுவுறதுக்கு போகுது, எங்கேருந்து கைட்டி அனுப்புகிறாங்க. அதில் குப்பையோடு சேர்ந்து நானும் ஏறி பத்திரமா வந்து சேர்றேன். அப்போ இதை அறிந்த தேவன், என் மகன் போய் சிக்கிடுவான், காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ட்ரெயினை எப்படி என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது இங்கே வந்து என்ன இவங்கெல்லாம் சேர்த்து தூக்கி என்னை உள்ள விட்டானுங்க. பேகெல்லாம் எல்லாம் ஏறி வந்து நான் சேர வேண்டிய இடத்துல நைட்டு 10 மணிக்கு வந்துட்டேன் எப்படியும். அப்போ என் பின்னணியில் யார் வேலை செய்கிறா? என் ஜெபக்குழு வேலை செய்தா? எங்கள் அம்மா வேலை செஞ்சாங்களா? பாவம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இவர் போயிருக்கிறாரு, எங்கே உலகத்தையே சேவ் பண்ண போயிருக்கிறாருன்னு நினச்சிருப்பாங்க. நானுண்ட கதை எனக்கு தான் தெரியும். அப்போ நான் ஜெபம் பண்ணேன்னா எனக்கு ட்ரெயின் வரட்டும், பிளெயின் வரட்டும், எனக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி அமைதியாக இருக்கிறேன். அது அமைதியாகிட்டது பெரிய அற்புதம். அமைதி இல்லாட்டா தான் குரங்கு வேலை நடக்கும். அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான், உன்னை போய் நான் காரில் போய் டாக்ஸியில் விடுவா, $800 கேட்குறான். நான் பார்த்தேன், நீ 800 கேட்குற, போகிற வழியே என்னை சாக அடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன் நீ, எனக்கு தெரியும். இதுதான் உங்களுடைய வேலையே அங்கே நடக்கிற வேலை. ஸோ எனக்கு ஆண்டவர் ஒரு ட்ரெயின் அனுப்பிச்சார். இப்படி இருக்கிறது யார் பின்னணியில் வேலை செய்கிறார்? இஸ் த காட் ஒர்க்ஸ். தம்பி இன்னைக்கு கேட்டுக்கோ, அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு நினச்சிக்காத. கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, உயிரோடு இருந்தால் கூட இதெல்லாம் சாதிக்க முடியாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை தகப்பனாய் நீ கண்டு கொண்டனா உன் வாழ்க்கையில் நீ எதையும் சந்திக்கலாம். உன்னை தூக்கி காட்டில் போட கூட திருப்பி பல்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா என்னோட கூட இருக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர். பிரதர் டைம் என்ன சொன்னோம் மறந்து போச்சு. கிளாக்கு 7:30. தேங்க்யூ பாஸ்டர், உண்மை பேசிட்டார். நிறைய பேர் 8 o'clock சொல்லிட்டாங்கன்னா நம்ம நீங்கள் போய்டும். ஸோ நமக்கு இப்பொழுது 5 நிமிஷங்கள் உண்டு. உன் வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதுங்க. என் தேவன் உனக்காக எல்லாற்றையும் செய்வேன்றார். ஆனால் என் தேவன் கிட்ட நீ கொடுத்துடணும். என்னன்னா, இது என் பொருள், காசு வாங்கிட்டனால என் பொருள் நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஆண்டு கையில் கொடுத்துட்டேன்னா அவரு என் பொருள் நான் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும்டான்னு. ஐ நோ ஹவு டு ப்ரொடெக்ட் வாட் பிலாங்ஸ் டு மீ. பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பிலாங் டு ஜீசஸ், நீ தான் உன்னே பார்த்துக்கணும். இதுதான் ட்ரூத். சாமி அறியணும்னா மதம் கிடையாது, மதம் கிடையாது. இது ஒரு மதம் மாதிரி தான் நான் இருந்தேன். கோயிலுக்கு போயிருந்தேன், 19 ஆண்டுக்கு போனேன். கடவுளை தவிர எல்லாரையும் பார்க்கறதுக்கு போனேன்னு டீசெண்டாக சொல்கிறேன், உனக்கு தெரியும். எப்படி நானும் அது ஒதுக்குது எல்லாருக்கும். இப்போ தான் சிரிப்பே தொடங்குது. புரிஞ்சுக்கிச்சா? என்ன சிரிக்கிறீங்க? மட்டும் எப்படியா? எல்லாரும் அப்படி தான். இன்றைக்கும் நிறைய பேர் கூட வந்திருப்பாங்க, சொல்ல முடியாது. என்னப்பா சொல்ற? எப்படியோ வரட்டுங்க, கத்தர் தொட்டணும். ஆண்டர் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார் 19 ஆண்டில். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் உண்மையுள்ள தேவனுங்க. எனக்கு சந்தோஷத்தோட சிரிப்போட எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்குது என் வாழ்க்கையில். அதெல்லாம் பெரிய கஷ்டம் மாதிரி தெரில. ஏன்னா என் கூட இருந்து எனக்கு உதவி செஞ்சு அதெல்லாம் பெரிய கதை சொல்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்துக்கிறார் ஆண்டவர். என் டாக்டர் செத்து போயிடுச்சுன்னு 16 கையெழுத்து போட்ட பிறகு உயிரோட வந்துச்சு. இப்போ ஆஸ்பத்திரி கையெழுத்து செத்துட்டு இப்போ இப்படி உயிரோட வந்துச்சுன்னு போடுவானா, ரிப்போர்ட் கொடுப்பானா, ரகசியமாக தான் தோற்றி விட முடியும். இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு உட்காந்துருக்குது பாப்பா, 29 வயசு. மகனுடைய வாழ்க்கை அதுதான். மகனையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இன்றைக்கி அவனும் இவாஞ்சலிஸ்டாக நான் இருக்கணும் ஊழியத்துக்கு வந்திருக்கான். 25 வயசு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? என்னை பற்றிய பெருமையாக பீத்தி யாருக்கு என்ன யூஸு? என் வாழ்க்கையில் செஞ்சதை காட்டிலும் பெருசாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஸோ இன்றைக்கி உங்களுடைய எண்ணம் பெருசாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வந்துக்கிறீங்கன்னு மேட்ரு கிடையாது. கத்தர் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் ராஜா. உனக்கு வேலை வேணுமா வேலை செய்வார். உங்களுக்கு பிஆர் கொடுக்கணுமா பிஆர் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. அதெல்லாம் சின்ன மேட்ரு. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அதை பற்றியே யோசிக்கக்கூடாது. சாமியை நேசிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நேசிக்கணும். Eyes have not seen, ears have not heard what the big things God has got in store for those who love Him.
அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வச்சுக்கிற காரியத்தை கண்ணு கண்டதில், காது கேட்டதில், மூளை கூட கற்பனை பண்ணதில்லை. பெரிய காரியம்ன்றாரு. இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல. அப்படின்னா இனிமே தான் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் எதிர்காலம் இன்றைய காட்டிலும் அழகானது. சொன்ன உங்கள் வாழ்க்கையில் ஏசாமியை ஏற்றுக்கிட்டுங்களான்னு தெரில. இப்பேற்பட்ட தேவனை, உன்னை அறியும் தேவன், உன் பின்னணியில் வேலை செய்யும் தேவன், அவரை தகப்பனாய் நீ கண்டுகொள்ளணும். உனக்கும் உன் தகப்பனா கனெக்ஷன்னா ரத்தம். அதுதான் ஏசாமி ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தின் மூலம் யூ வில் பி ரெஸ்டோர்ட் டு கம்யூனியன் வித் காட். God wants to restore the communion with you and me. That's why he sent Jesus to die. அதுக்காக தான் இயேசுவானவர் அனுப்பிச்சார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சோறு தின்றதையும் காசையும் பதவியை காட்டிலும் முக்கியமானது உன் இருதயத்தில் ஒரு வெறுமையான இடம். அவர் உட்கார வேண்டிய இடத்துல வேறு எதுவுமே உட்கார முடியாது. கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார வைக்க முடியாது, பாட்டில் உட்கார வைக்க முடியாது, சூதாடுறது உட்கார வைக்க முடியாது, கெட்ட காரியங்களை வைக்க முடியாது. அவர் வச்ச இடத்துல அவர் வந்தால் தான் அந்த ஹோல் பற்றியா ஒரு வாட்டை மாதிரி இருக்குது, கடவுள் செதுக்கின காரியம். அந்த HOLE will become WHOLE, முழுமையாகும். ஸோ இன்னைக்கு வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? இன்றைக்கி நல்லா பிரசங்கம் பண்ணேன். நானே மார்க் போட்டுங்களா? பாஸா பிரசங்கம் யார்? ஃபெயிலா? எப்படியோ பாஸ் ஆக்கிட்டுங்க. ரைட், தேங்க்யூ. ஆனால் இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா, விட்டுடுங்க, நல்லா பிரசங்கம் பண்ணார். இப்போ அந்த பிரசங்கத்தை அப்பியாசப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தைலம் வாங்கியாச்சு, பீரோவில் வச்சுருந்தா உடம்புலாம் நல்லா ஆகிடுமா? இல்லை, கைவலி, அதை எடுத்து தடவணும். அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன். அப்ளை பண்ணோம். இங்கே வலிச்சிட்டே இருக்குது சார், இந்த தைலம் போடுங்க, அப்படியே விடுங்க, சரியாயிடும். சரியாகும். தைலத்தை தடவணும். அதுதான் அப்ளிகேஷன். இன்றைக்கி என்ன அப்ளிகேஷனா? உண்மையாக நீ சும்மா எனக்காக செய்ய வேண்டாம். தயவுசெய்து யாரும் உன்னை பிச்சை எடுக்கல, புரியுதா? உனக்கு நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, வெறுமையாக இருக்கிறேனே, சில சமயம் அனாதை மாதிரி இருக்கேனே, எனக்கு இந்த கடவுள் என் நண்பனாய் மாறணும். இதை வாங்கி படி ராஜா, உன் லைஃப்பை மாறிடும். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஃபுல் கதை சொன்னேன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதுதான் ரகசியம். எந்த ஊழியக்காரனும் எந்த மேஜிக் ஷோ கிடையாது. இதுதான். ஏன் தெரியுமா அதை திருப்பி சொல்கிறேன்? கடவுளுக்குள்ளே வர பிள்ளைங்கள்லாம் அப்படியே ஒரு பக்தர் மாதிரி ஆகிட்டு, அப்படியே ஒரு ஃபேன் மாதிரி ஆகிட்டு, ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஆகிடும். அப்புறம் ஹீரோக்கு ஏதாச்சுன்னா இவன் ஜீரோ ஆகிடும். ஜீசஸ் மேலே பைத்தியமானவன் எவனுமே ஃபெயில் ஆக மாட்டான். ஏன்னா அவர் என்றைக்குமே ஃபெயில் ஆக மாட்டார். மனுஷங்க, நான் சொல்கிறேன், மனுஷனத்தெல்லாம் மதிக்கணும், அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே தலைமையில தூக்கி வச்சு ஆராதனை பண்ணிடக்கூடாது. கரெக்ட் இல்லையா? நான் சொன்னது தப்பா ரைட்டா? செக் யோர் ஹார்ட். நம்ம எல்லாருக்கும் கனப்படுத்தணும். ஊழியக்காரங்க எல்லாம் கனப்படுத்தணும். பட் வர்ஷிப் ஜீசஸ், ரியலி வர்ஷிப் ஜீசஸ். ஸோ நான் ஜெபம் பண்ண போகிறேன். கண்களை மூடி. உனக்கு ஒரு அழகான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்குது மகனே, மகளே. இந்த இயேசு சாமிகிட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்துரு. மதம், கிறிஸ்தவ மதத்தில் சேர்ற மாற்று கிடையாது. இயேசு ஆண்டவர் என் உள்ளத்தில் வரட்டும், என்னை வழி நடத்தணும், அவர் என் மேய்ப்பராக இருக்கட்டும், என்னை சரியான பாதையில் கொண்டு போட்டோம். எனக்கு நீங்கள் தேவை இயேசு சாமி. உண்மை இன்னும் அண்டிக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். நான் ரெடியாக இருக்கிறேன். இதான் டைமு, இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் யூ. நீர் எனக்கு தேவை, நீர் எனக்கு தேவை. நான் ஏதோ ஒரு மதத்தில் மிதந்துட்டு இருக்கக்கூடாது. நான் பின்பற்றணும். என்னோட அனுபவம் வேண்டும். என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தா உங்கள் வலது கருத்தை மட்டும் அப்படி உயர்த்தி காமிங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. எஸ், கை உயர்த்தாட்டா கூட, உயர்த்தாதவங்க கூட இந்த ஜெபத்தை பண்ணலாம். நான் சொல்ல நீங்கள் சத்தமாக சொல்லுங்க, ஜீசஸ் எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான். என் உள்ள வாங்க, குடிகொள்ளுங்க,
என் அனைத்து பாவத்தையும் கழுவுங்க. உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவுங்க. உங்கள் நீதி எனக்கு கொடுங்க. என்னை நீதிமானாய் மாற்றுருங்க. உங்கள் நீதி அதை என் மேலே கொடுங்க. ஏன் நீதி சொல்லுங்க. ஏன் நீதி கந்தனும் குப்பைன்ட்டுங்க. உங்கள் நீதி தான் பரலோக கண்ணில் ஓகே ஆகும். பிதாவே, என்னை உம்முடைய குமாரனாகிய இயேசு அவர் நீதியை மூலம் என்னை பாருங்க. அவர் சிந்தின இரத்தத்தின் மூலம் என்னை பார்க்கறதுக்காக நன்றி. என் உள்ளத்தில் வாங்க. எனக்கு நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் எனக்கு அம்மா, எங்கள் பாஸ் நீங்கள் தான். நீங்கள் என்னை வழி நடத்துங்க. நான் உங்களுடைய பிள்ளையாய் ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க. என் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. என் பணம் உம்முடையது, என் நேரம் உம்முடையது, நான் எனக்கு சொந்தம் கிடையாது. எல்லாம் உமக்கு ஆண்டவரே. இன்னிலிருந்து நீர் என்னை ஆட்கொள்ளுங்க. என் உள்ளத்தில் வாங்க. கரம் பிடித்து நடத்துங்க. என்னை உயர்ந்த இடத்துல வைங்கப்பா. என் எதிர்காலத்தை அலங்கரிங்க ராஜா. எனக்கு தெரியாதது எட்டாவது கற்றுக் கொடுங்க. நல்ல ஜனங்களோட இணைங்க ஆண்டவரே. புது அற்புதங்கள் செய்யுங்க. புது வாசல்கள் திறங்க ஆண்டவரே. என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. என் தலையை உயர்த்துங்க ராஜா. என்னை ஆசீர்வதிங்க. நான் உமக்காக வாழ்நாளெல்லாம் உமக்கே சேவிப்பேன். உண்மையே பின் செல்வேன். தேங்க்யூ ஏசாமி. ஆமேன். அப்பா, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் பண்ண ஜெபம் ஏதோ சடங்கார ஜெபம் இல்லை. இது ஆணித்தரமாக அவர்களுக்கு ஒரு உறவை கொண்டு பசி கொடுத்து ஏசாமி வசனத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், வளரணும். இந்த நெருக்கத்தில், இந்த நல்ல நெருக்கத்தில் let them become a diamond. ஆண்டவரே, கரி சாக்கோல், ஆனால் அந்த சாக்கோல் தான் ப்ரெஷரில் டைமண்டாக மாறுது. எல்லா ப்ரெஷர்லையும் இவங்க ஒரு டைமண்டாக மாறட்டும் ராஜா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க பண தேவையை செய்யுங்க. அவள் வாசலை உண்டு பண்ணுங்க. இயேசு நாமத்தினால் புது வாசல்கள் திறக்கட்டும். தடைகள் நீங்கட்டும். பண உதவி வந்து சேரட்டும். அற்புதங்கள். Let them be surprised by your supernatural blessings, Lord. I bless them in your name. இந்த சபையை ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியத்தை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அவங்களுடைய அனைத்து தேவையும் சந்தித்து எல்லையை பெரிதாக்குங்க ராஜா. We love you. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.